சிவபெருமானை ஏன் அது நடக்குது? சிவபெருமானை விரோதமாக தட்சன் ஒரு ஓமம் பண்ணுறார். அந்த ஓமத்துக்கு சிவனே போகலைன்னா அப்போ அவங்க மற்றவங்க போகக்கூடாது. அப்போ தேவர்கள் இந்திரன் போகிறாரு, பிரம்மா போகிறாரு, விஷ்ணு போகிறாரு, இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. அதனால் வீரபத்ரரை வச்சு அவங்களெல்லாம் காலி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு காரணத்தினால ஆணவத்தில் வந்தவர் சூரபத்மன், கண்மத்தில் வந்தவர் சிங்கமுகாசூரன், மாயாமலத்தில் வந்தவர் தாரகாசூரன். அதனால் அந்த வெளிப்பாடு சிவனில் வந்த நிந்தை வெளிப்பாடுகள் தேவர்கள் இந்த மாதிரி பாதிக்கும் பொழுது அதில் என்ன பண்ணுறாங்க, இங்கே தாரகாரியா அப்படின்னு வரக்கூடிய அந்த தாரகசூரனை முருகப்பெருமான் வதச்சி வெற்றி பெறுகிறார். அதனால தான் தாரகாரின்னு பேர். அந்த ஆணவம் கண்மும் மாயை, முதல்ல மாயை விலகணும் அப்படிங்கிறது தான் இதோட சப்ஜெக்ட். விஷயம் என்னென்னா, நமக்கு இந்த மாயைகளை சுற்றி சூழ்ந்துருக்கிறோம், இது விலகணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முருகனை போட்டுச்சுக்க. தாரகாரி என்கிற முருகனை போடும் பொழுது நமக்கு மயக்கங்கள் விலகணும், மாயை விலகணும். மாயைன்னா என்னது அதுவும் புரியலைல்ல. மாயைன்னா என்னதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம மாயை விலகிறதுக்கு. நம்ம மயக்கங்கள் எதை பார்த்தாலும் நம்ம மயங்குது. இந்த 5 உறுப்புகள் இருக்குல்ல, கண், காது, மூக்கு, இது புறத்தில் பார்க்குது இல்லைங்களா, இதெல்லாம் மயக்கங்களை தருது. அதையே நம்ம பார்த்துக்கினே நம்ம காலத்தை ஓட்டினே இருக்கிறோம் என்னன்னு தெரியாமல். அதனால் அதை வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா அந்த மயக்கங்கள்லேருந்து இது பண்ண முடியும். அதனால தான் இந்த இடத்துல போடும் பொழுது பல்லது கடித்து மீசை படபடையன்றியை துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி யமபடர் வரினும் எண்ணெய் ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. இந்த மயக்கங்களிலிருந்து விடுபட்டு, மாயையிலிருந்து விடுபட்டு ஆன்மா உள்ளத்திலே முருகப்பெருமானை நினைக்குவதற்கு தாரகாரி என்கிற முருகன் உதவி புரிந்தால் நாம் முருகன்கிட்ட போவோம் அப்படிங்கிறதா இதில் கொடுக்கப்படுற ரகசியம். வெற்றி பெறுங்கள், வாழ்த்துக்கள்.